ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ குழந்தைங்களுக்கு இரத்த சோகை இருக்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரி, நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு இரத்த சோகை இருக்குன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, முதல்ல அந்த இரத்த சோகை உள்ள குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. சரிங்களா? இது முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி கை, உள்ளங்கை, அடுத்தது நாக்கு, அடுத்தது கண்ணுள்ளார அந்த கண்ணுக்கு அந்த மஞ்சள் கருவிலிக்கு பக்கத்தில் வெள்ளையாக இருக்குது பாருங்க, அது ரொம்ப வெளுத்து போய், அடுத்து கண்ணுக்கு கீழே அந்த இந்த கீழே சதைக்கட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக இரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அடுத்து குழந்தை இரத்த சோகை உள்ள குழந்தைங்க சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருப்பாங்க. சரிங்களா? நல்ல இரத்த ஓட்டம் உள்ள குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இரத்த சோகை உள்ள குழந்தைங்க பாருங்கள், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப சோர்வு அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் மெயினாக இரத்த சோகை உள்ளதுக்கான அறிகுறி. அடுத்து ரத்தம் ரத்தம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையை குத்துனாங்கன்னா சாமானியமாக ரத்தம் வரவே வராது. இதுவும் ரத்தம் இல்லாததுக்கான அறிகுறிகள் தான். சரிங்களா? அதனால் தாய்மார்கள் கர்ப்பமாக இருக்கையிலே எதுக்கு சொல்கிறாங்க, உடம்புல முதல்ல என்ன செக் பண்ணுறாங்க? ரத்தம் தான் செக் பண்ணுறாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சிச்சுனாவே முதல்ல மெயின் அந்த பொண்ணுக்கு தேவை ரத்தம். அதாவது தாய்க்கும் ரத்தம் வேணும், குழந்தைக்கும் ரத்தம் வேணும். அப்போ கர்ப்பமாக இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நாம் ரத்தம் ஊறக்கூடிய பொருளை சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைக்கு தேவையான அளவு ரத்தம் உங்கள் மூலியமாக போய் சேரும். அதுக்குத்தான் ரத்தம் ஊறக்கூடிய பொருளை அதிகம் கர்ப்பமாக இருக்க பெண்கள் சாப்பிட சொல்கிறது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்களை இந்த ரத்தம் ஊறக்கூடிய பொருளை சாப்பிட சொன்னால் இந்த மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், பேரிச்சம்பழம், கீரை, மெயினாக மற்ற பழங்கள் சாப்பிட்லனாலும் மெயினாக இந்த முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னோம்னா இந்த கர்ப்பமாக இருக்க பெண்கள் இந்த கீரையவே கண்டுக்கிற வேலையே கிடையாது. நீங்கள் கீரைங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனை நிறைய வரும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் கர்ப்பமாக இருக்க பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா ரத்தம் ஊறக்கூடிய நான் இப்போ சொன்ன இந்த பழம், கீரை இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். மாதுளம்பழம் சேர்த்துக்கணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், பால் குடிக்கணும், முட்டை குடிக்கணும். அடுத்தது ரத்தம் ஊறக்கூடிய ஈரெல்லாம் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கணும். அது மெயினாக இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் குழந்த இரத்த சோகை இல்லாமல் பிறக்கும். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு பாருங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் இல்லாமல் ஆளை பார்த்தா வெள்ளை வெள்ளையேன்னு வெள்ளைக்கார பெண் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரத்தம் செக் பண்ணுறதுக்கு கையை குத்துனா ரத்தம் வரவே வராது. அது பார்த்தா கர்ப்பமாக ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சால் பார்த்தா ஒற்றை குச்சி மாதிரி இருப்பாங்க, மெலிசாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்ப்பம்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்கள் உடம்புல முக்கியமான தேவையான பொருள்னு பார்த்தா ரத்தம். எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல ரத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்த இரத்த சோகை இல்லாமல் பிறக்கும். சரிங்களா? அடுத்து நிறைய பெண்களுக்கு இந்த இரத்த சோகை பிரச்சனை நிறைய இருக்குது.
இப்போ பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பழம்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். எந்த அளவுக்கு இது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள்னு இல்லை, நார்மலாக வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் சரி, நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களும் சரி, உடம்புல ரத்தம் இல்லைன்னா இந்த ரத்தம் ஊறக்கூடிய கீரை, பழம், இந்த மாதிரி நான் சொன்ன இறைச்சி வகைகள் இதெல்லாம் வந்துட்டு சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து நோய் தாக்கம் வந்து அதிகம் இருக்காது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும், நிறைய குழந்தைங்களுக்கு பாருங்கள் ரத்தமே இருக்காது, ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா பொழுக்குன்னு இருப்பாங்க, ஆனால் உடம்புல வந்து சத்து இருக்காது, ரத்தமும் இருக்காது. அப்படி இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு ரத்தம் ஊறக்கூடிய நான் சொன்ன மாதிரி இந்த பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், வாரத்தில் ஒரு 3 நாள் முருங்கைக்கீரை, அடுத்தது இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, புளிச்சக்கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. அந்த புளிச்சக்கீரை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாக இருக்கும். அதே மாதிரி பயிறு வகைகள் அதிகமாக சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கடை தீனியை குறைச்சிருங்க. இந்த பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைக்கு நல்லா ரத்தம் ஊடும், உடம்புல தசை பிடிப்பு அதிகம் இருக்கும். சில குழந்தைங்கள பார்த்தா 2.5 வயசு, 3.5 வயசு, 4 வயசுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அது 2 வயசு குழந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு மெயின் காரணம் என்ன, நீங்கள் சத்தான பொருள் எதுவும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கல. அதனால தான் உங்கள் குழந்தை வந்து அப்படி இருக்குது, மெலிஞ்ச தன்மையாக இருக்குது, உடம்புல ரத்தம் இல்லாமல் இருக்குது. இதை வந்துட்டு முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் உடம்புல வந்து ரத்தம் ஊறக்கூடிய பொருளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதை முதல்ல தாய்மார்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? என்னோட ஆசை வந்துட்டு என்னன்னா, இந்த பூமியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இந்த பூமியை வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம், சரிங்களா? அதுக்கு வேண்டிட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத பற்றி நான் வீடியோ அடிக்கடி நான் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? தயவு செஞ்சு என்னோட வீடியோ பார்க்குறவங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு என்னோட வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணி அவங்க குழந்தைங்கள வந்துட்டு நல்லா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு சத்தான பொருளாக கொடுக்க சொல்லி சொல்லுங்கள். அடுத்து என்னோட வீடியோ இல்லையா, நீங்கள் சொல்லி கேட்கலையா, என்னோட வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு குழந்தைங்கள எந்த அளவுக்கு கேர் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோ தான் இவங்க போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி என்னோட வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கனாவே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? அதனால் நாம் 10 மாதம் சுமந்தா மட்டும் பத்தாது. 10 மாதம் சுமக்கிறது வந்து நாம் பயன்படக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நாம் பெற்றெடுக்கணும்னு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நாம் வந்து நம்ம வயிற்றில் வளரக்கூடிய கருவை வந்து நல்லா வளர்க்கணும். எந்த அளவுக்கு நாம் வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோட வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ரீப்ளை நான் ரெடியாக இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.